கொஞ்ச நாள் போக போக சில ஸ்கூல் பசங்க வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் டம்ப்ளிங்ஸ் லேயர் கொஞ்சம் லேசா இருந்தா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாரு. அதையும் அவங்க புரிஞ்சு சரி பண்ணாங்க. அப்புறம் அப்படியே கடை பிக்கப் ஆச்சு. அப்படி ஒரு நாள் அந்த நல்ல போலீஸ் அவங்க கடைக்கு வந்தாரு. அவங்க உடனே பயந்துட்டாங்க. அவர் பயப்படாதீங்க, நான் டம்ப்ளிங் சாப்பிடத்தான் வந்தேன்னு சொன்னாரு. அவங்களும் சிரிச்சுட்டே டம்ப்ளிங்ஸை அவருக்கு கொடுத்தாங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே கொஞ்சம் பார்சல் பண்ணுங்க, என்னோட பொண்ணுங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாரு. அப்போதான் தெரியும் அவரும் மனைவி இல்லாம தனியாதான் இருக்காருன்னு. இப்படியே கொஞ்ச நாள் போக கடைக்கும் நல்ல ரீச் கிடைக்குது. இதுக்கிடையில நம்ம ஓனரம்மா, நீ ஏன் பேசாம அந்த போலீஸ்காரரையே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. நம்ம ஹீரோயின் லேசா சிரிச்சாங்க. அடுத்து இப்போ வேலைக்கு ஆள் போட்டு செய்யற அளவுக்கு டெவலப் ஆனாங்க. நம்ம போலீஸும் நம்ம ஹீரோயினும் நல்ல ஃபேமிலி பாண்டிங்கோட இருந்தாங்க. நம்ம போலீஸுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருந்துச்சு. அத அவங்க கிட்டயும் கேட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஆசை இருந்தாலும் இப்போதான் நம்ம பிசினஸ் நல்லா போகுதுன்னு சொல்லி அந்த ப்ரொபோசலை வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம போலீஸ்காரரும் அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டாரு. இப்படியே சில நாட்கள் போக ஹீரோயின் அம்மா இறந்து போறாங்க. மனசு உடைந்தாலும் தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தன் வியாபார வேலையாக சென்று கொண்டிருந்தபோது தனக்கு உதவியாக இருந்து தான் இந்த நல்ல நிலைக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்த அந்த தாத்தாவை பார்த்தாள். உடனே அவருக்கு அருகில் சென்று, எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடினேன். இனிமேல் நீங்க என் கூடத்தான் இருக்கணும் என்று கண்ணீர் விட்டு அழுதாள். மிகுந்த பாசத்துடன் அவரை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டாள். அவங்க போட்ட உழைப்பால கடையும் நல்ல ஃபேமஸ் ஆகுது. நிறைய கஷ்டங்களை கடந்து இப்போ கோடீஸ்வரங்களா இருக்கிறவங்கள இவங்களும் ஒருத்தர். இப்போ ஒரு பிராண்டா மாறிட்டாங்க. காலப்போக்கில் தனக்கு உதவியாக இருந்த அந்த தாத்தாவும் இறந்து விடுகிறார். காலங்கள் கடந்து அவங்க வாழ்க்கையில நடந்த நாட்களை அப்படியே நினைச்சு பார்த்தாங்க. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் நாம நினைச்ச அந்த லைஃப் அடைவோம். நினைத்தது நிச்சயம் நடக்கும். இது ஒரு நிஜ கதை. இவர்கள்தான் நம்ம நிஜ ஹீரோயின் மற்றும் அவருடைய குடும்பம்.